The real political begins. நேற்றிரவு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்த கரூர் பரப்புரை கூட்டத்தினுடைய மின்சாரம் சரியா 7:15 மணி அளவில் தடை செய்யப்படுது. இதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் நோயாளர் காவு வண்டியும் அனுப்பப்பட்டிருக்குது. ஏற்கனவே கைகள் இறுக்கமாக அசைக்க முடியாத இடத்தில் இருந்திருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் மத்தியில இந்த ஆம்புலன்ஸ் உள்நுழைக்கப்பட்டது அங்க மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது. இப்படி இருக்க சரியா 5-10 நிமிடங்கள்ல விஜய் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்த அந்த பிரச்சார பேருந்து தெருவுக்குள்ள நுழைய முற்படும் போது அங்க அந்த பேருந்துக்கு முற்பக்கமாக இருந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மேல போலீசார் சரமாரியான தடியடியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற பல காணொளிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த பேருந்துக்கு முன்பக்கமாக இருந்திருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துறதுக்காக அவர்களை தள்ளியும் அவர்கள் மேல சரமாரியான தடியடியும் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இதால் அந்த இடத்துல இருந்து விலகி போறதுக்காக மக்கள் முயற்சித்த வேளை அங்க அநேக மாணாக்கள் விழுந்து தள்ளுமுள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளியாக கருதப்படுது. இதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலே அந்த விளைவுகளால் ஒருத்தர் மயக்கம் அடைஞ்சிருக்கிறார். அதை பார்த்துட்டு இந்த விஜய் அவர்கள் அவர்களுக்கான தண்ணியையும் வழங்கி அதே நேரத்தில் இன்னும் ஒரு நோயாளர் காவு வண்டிக்கும் அழைப்பு விடுறார். இதற்கு பிறகு ஒரு சிறிய நேரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு போட்டு அவருடைய பிரச்சார கூட்டத்தை முடிச்சு கொண்டு விஜய் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்றார். ஆனா அதற்கு முன்னரே அங்க பல இடங்கள்ல ரசிகர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்காக மேல இருக்கிற இடங்கள்ல ஏற முற்படுறார்கள். அதாவது அந்த கரூர் பரப்புரை கூட்டம் நடந்த இடத்துக்கு அருகில் இருந்திருக்கக்கூடிய கடைகளினுடைய மேற்பகுதியில் ஏற முற்பட்டிருக்கிறார்கள். அந்த மேற்பகுதிகள் எல்லாமே தகரங்களாலையும் ஓலைகளாலையும் வேயப்பட்டிருக்குது. ஒரு சில கடைகள் ஓடுகளாலையும் வேயப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல அந்த தகரங்களையும் ஓடுகளையும் ஏற முற்படும் போது கீழே இருந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அவர்களுடைய காலுக்குள்ளே அம்பிட்டுக் கொள்றார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து இன்றைக்கு மொத்தமாக 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுல 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் 11 பெண்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதை விட 2 பேர் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகுதியாக காயமடைந்தவர்களுக்கு படுகாயங்கள் இருந்தா கூட அவர்களுடைய உயிருக்கு சேதாரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. இது சார்ந்து இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் A1 ஆகவும் புஷ்ய ஆனந்த் A2 ஆகவும் நிர்மல் குமாரோட சேர்த்து இன்னும் ஒருவர் மேல A3 ஆக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்படி இவர்கள் 4 பேர் மேலேயுமே பிணையில வெளியில வர முடியாத மாதிரி 5 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதாவது BNS பிரிவு 105 கீழ கொலைக்கு சமமில்லாத குற்றமற்ற கொலைக்கான தண்டனை, BNS பிரிவு 110 கீழ குற்றமற்ற கொலை செய்த முயற்சி, BNS பிரிவு 125 கீழ மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அல்லது அவசர அல்லது அலட்சிய செயல்களுக்கான தண்டனை, BNS பிரிவு 223 கீழ பொது அதிகாரியினுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை, அதைவிட பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் என்று சொல்லி 5 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது தொடர்பில் ஒரு சிறப்பு ஆணையகம் அமைக்கப்பட்டு அது சார்ந்த விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே நாளைக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகிறதாகவும் இது தொடர்பில் விஜய் தரப்புல இருந்து ஒரு CBI விசாரணைக்கும் அவர்கள் அனுமதி கோரியிருக்கிறார்கள். இது தொடர்பில் இந்த காயமடைந்த உயிரிழந்திருக்கக்கூடிய மக்களுக்காக தமிழ்நாட்டு அரசு தரப்பில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக வெற்றிக் கழகம் திரு விஜய் அவர்களுடைய சார்பாக உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய மத்திய அரசு மோடியினுடைய நிவாரண திட்டத்தின் கீழ காயமடைந்தவர்களுக்கு 50,000 உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்கள் நிவாரண தொகையை வழங்கினா கூட இன்றைக்கு இந்த விபத்துக்கு பின்னணியில என்ன நடந்தது, இதற்கு யார் காரணம் என்றுதான் பலத்த கேள்விகள் எழுப்பியிருக்குது. இதன்படி முதலாவது விடயம் இந்த விஜயனுடைய பிரச்சார கூட்டத்துக்கான இட ஒதுக்கீடு. அதாவது இந்த விஜயால கோரப்பட்டிருக்கக்கூடிய இடம் வேறு, ஆனா இந்த காவல்துறையால வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் வேறு. இதற்கு காவல்துறை சொல்லியிருக்கக்கூடிய கருத்து ஏற்கனவே சரியா 2 கிழமைகளுக்கு முன்னுக்கு அதே இடத்துல தான் அதிமுக கூட்டம் நடத்தினது, அதால அதே இடத்தை நாங்கள் தாவேகாவுக்கு ஒதுக்கி இருந்தாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் இந்த அதிமுகவுக்கு கூறுற கூட்டமும் திரு விஜய் அவர்களுக்கு கூறுற கூட்டமும் உண்டாண்டு கேட்டா கிடையாது. இதற்குள்ள பல வித்தியாசங்கள் இருக்குது. இன்னமும் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு உச்ச நட்சத்திரமாக தான் இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு அவரோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு அதை முகநூல்களில் பகிர்ந்து கொள்றதுக்கு என்று சொல்லி இதற்காகவே நேற்று பல பேர் கூட்டத்துக்கு வந்திருப்பார்கள். இந்த விடயம் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் தெரியும், இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்கக்கூடிய போலீஸ் தரப்புக்கும் தெரியும். ஆனா இது எல்லாமே இருந்தும் இந்த போலீஸ் தரப்பால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காவலர்களுடைய எண்ணிக்கை வெறும் 500. இந்த திமுகவினுடைய பிரச்சார கூட்டங்கள் பிரச்சார பேரணிகள் இடம்பெற்ற அங்க ஆயிரக்கணக்கில் போலீசார் குவிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனா நேற்றைய தினம் திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது வெறும் 500 போலீசார். இதற்கு காவல்துறை ஆணையகம் இன்றைக்கு ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே அங்க மக்கள் தொகை அதிகம்
அதிகமாக இருந்தது, அதால நாங்கள் போலீசாருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு விளக்கம், எப்படிப்பட்ட ஒரு நியாயமான கருத்து என்றதை பற்றி இந்த போலீஸ் ஆணையகம் தான் பதில் சொல்லணும். அதே நேரத்தில் திரு விஜய் அவர்களால் கோரப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வெறும் 10,000 பேர். ஆனா நேற்று அந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் மொத்தமாக தற்போது வரை வெளியிட்டிருக்கக்கூடிய கணக்கறிக்கையின் பிரகாரம் 27,000 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த கரூர் பிரதேசத்தை மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கக்கூடிய திருச்சி போன்ற பல இடங்களில் இருந்து மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்படி அதிகரித்த இந்த சனக்கூட்டமும் தான் இந்த அசம்பாவிதத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிருக்குது. இதற்கு ஒரு வகையில இந்த ஊடகங்களும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். காரணம், தொடர்ச்சியாக விஜயனுடைய பரப்புரை கூட்டங்களை, அவர் பேசுற விடயங்களை, இந்த கூட்டத்தை ஒரு வேடிக்கை பொருளாக இந்த ஊடகங்கள் மாத்தி இருக்குது. இவர்கள் தொடர்ச்சியாக அதை காண்பிச்சு கொண்டிருக்க அதே இடத்துக்கு நாங்களும் போகணும் என்று சொல்லி அந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய பல பேர் தூண்டப்பட்டுத்தான் நேற்றைய தினம் 100-200 கிலோமீட்டர் என்று சொல்லி பயணிச்சு இந்த கரூர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த கூட்டம் முடிவடைந்து இப்படி ஒரு அனர்த்தம் நிகழ்ந்தா பிறகு இந்த விஜய் எங்க போனவர் என்றதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்திருக்குது. இப்ப வரைக்கும் இந்த கரூர்லயோ மருத்துவமனைகள்லயோ இந்த உடல்கள் வழங்கப்படுகிற பிரதேசத்திலேயோ எந்த ஒரு தாவேகா தொண்டரும் இல்லை, எந்த ஒரு உயர்மட்ட அதிகாரியும் இல்லை என்று சொல்லி இப்ப பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே என்னுடைய ஒரு ஆதங்கமும் அதுவாகத்தான் இருந்திருக்குது. விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஆனா இது சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம். ஆனா அதுக்குள்ள கண்ணக்க கட்டுப்பாடுகள் இருக்குது. திரு விஜய் அவர்கள் அங்க இருக்கணும் என்று சொன்னா இந்த பாதுகாப்பு பிரிவால் அவருக்கு அனுமதி வழங்கப்படணும். ஏனென்று சொன்னா அங்க உயிரிழந்திருக்கக்கூடிய உறவுகளாலேயோ இல்ல இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்தை தொடரணும் என்று சொல்லி நிற்கக்கூடிய தரப்பாலேயோ விஜய் அவர்கள் மேல தாக்குதல் நடத்தப்படலாம், தொண்டர்கள் மேல தாக்குதல் நடத்தப்படலாம், அல்ல இந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் விளையாட்டு இடம்பெறலாம். இது எல்லாத்தையும் காரணமாக வச்சுக்கொண்டு அவருக்கு அங்க போகிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் திரு விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகை தந்திருக்க வேண்டியது ஒரு அவசியமான நிகழ்வாக கருதப்படுது. அதே நேரத்தில் விஜய் அவர்களால் வருகை தர முடியாம போனாலும் கூட அவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் புஷி ஆனந்த்ல இருந்து அந்த உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாருமே இப்ப வரைக்கும் எங்க போனார்கள் என்றது இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்குது. இப்ப வரைக்குமே தொடர்ச்சியாக களத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் என்று சொல்லி பல பேர் இணைந்திருக்கிறார்கள், குருதிக்குடைகளை கூட வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு போயிருக்கிறார், உதயநிதி அவர்கள் வந்திருக்கிறார். எல்லோருமே அவசரமாக பயணங்களை முடிச்சுக் கொண்டு மீளவும் அந்த இடத்துக்கு திரும்பி இருக்கிறார்கள். இப்படி சகலருமே அங்க வந்து கொண்டிருக்கும் போது இந்த பதில் கூற வேண்டிய, பொறுப்பு கூற வேண்டிய இந்த திரு விஜய் அவர்களுடைய கட்சியினரும் அந்த கட்சியினுடைய முக்கிய பங்காளர்களும் ஏன் அந்த இடத்துல இல்லை என்றது ஒரு மிகப்பெரிய கவலைகளை ஏற்படுத்தி இருக்குது. இது சார்ந்து அவர் அங்க வருகை தரணும், வருவார் என்றது தெரியும். ஆனா உடனடியாகவே அந்த இடத்துக்கு வரணும் என்றது இன்றைக்கு பலருடைய ஆதங்கமாக இருக்குது. ஆக இந்த விடயம் பற்றி நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அழுத்தம் பற்றியும் இதில இருந்து திரு விஜயினுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போது, இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக பிரதான பாடம் என்ன என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.